தமிழகத்தின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம். தற்போதைய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் 15 மாவட்ட ஆட்சியர்கள் அதிரடி மாற்றம். பல்வேறு துறைகளில் 15க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 67 கல்குவாரிகள் தற்காலிகமாக மூடல். உரிய அனுமதியின்றி கனிமங்கள் ஏற்றிச் சென்ற 469 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிரபு தகவல். திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். ஜூன் 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். நாட்டின் பல பகுதிகளில் ஜூன் மாதம் வெப்ப அலை அதிகரிக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் மாநில தலைமை தகவல் ஆணையர் முகமது ஷகீல் அக்தர் சந்திப்பு. மகேந்திரா நிறுவன தலைவர் வேலுசாமி, செயின் கோஃபைன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவன தலைவர் செயல் அலுவலர் ஸ்ரீதர் ஆகியோர் முதலமைச்சரை சந்தித்தனர். இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு பிள்ளைகளின் DNA-வில் இருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. அரசு பள்ளிகளில் பூட்டப்பட்ட கதவுகளுடன் கூடிய கழிவறைகளுக்குள் திட்டத்திற்குத்தான் முதல் கையெழுத்து எனவும் உறுதி. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 4 லட்சம் மாணவர்களை புதிதாக சேர்க்க இலக்கு. நடப்பாண்டில் இதுவரை 1,52,000 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் புதிதாக சேர்ந்துள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலையான சம்பவம். வழக்கில் விரைந்து நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி. கோவை சிறுமி கொலை வழக்கில் மரபணு சோதனை முடிவுகளை எதிர்நோக்கி இருக்கிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிராக சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். கோவை சூலூர் சிறுமி பாலியல் விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என தெரிகிறது. விசாரணையை எப்படி நடத்த வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட முடியாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. திருச்செந்தூர் கோயிலில் முருகனை தரிசிக்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிடம் லஞ்சம் கேட்ட அர்ச்சகர். கையில் பணமில்லை என சொன்னதற்கு வந்தவர் அமைச்சர் என்றே தெரியாமல் ஜிபே மூலம் பணம் பெற்று பலே வேலை. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரிடம் லஞ்சம் வாங்கிய அர்ச்சகர் பணியிடை நீக்கம். அர்ச்சகரோடு இணைந்து உடந்தையாக இருந்த 2 வாயிற் காவலர்களையும் பணி நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் முறைகேடு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் விரைவில் நடவடிக்கை. பாகுபாடு இன்றி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உறுதி. பணம் வசூலித்தோரிடம் மன்னிப்பு கடிதம் அல்ல, விளக்க கடிதம் கேட்டுள்ளோம். பணம் வசூலித்தோர் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த பாகுபாடும் காட்டப்படாது என அமைச்சர் ரமேஷ் திட்டவட்டம். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யவும். டெல்டா மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கி கிடக்கும் ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் எனவும் அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல்.
மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பொறுப்பற்ற முறையில் பேசக்கூடாது எனவும் ஆவேசம். போக்சோ வழக்கில் விரைவில் தண்டனை வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அரசு துணை கொறடாவுமான அரக்கோணம் ரவி தாவேகாவில் இணைந்தார். அமைச்சர் புஷி ஆனந்தை நேரில் சந்தித்து தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டார். தாவேகா அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இடையே அதிகார மோதல் நடப்பதாக அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றச்சாட்டு. அதிகார மோதலில் யார் பெரியவர் என்பதை காட்ட போட்டி போட்டுக்கொண்டு குதிரை பேரம் நடத்துவதாகவும் காட்டம். குதிரை பேரம் நடத்தி அதிமுகவினரை தாவேகா பக்கம் இழுப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கண்டனம். விசிகாவிலிருந்து விலகிய போது அதிமுகவில் இணைய பேரம் பேசியவர்தான் ஆதவ் அர்ஜுனா எனவும் விமர்சனம். தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வார் என கூறப்பட்ட நிலையில் பொதுமக்களுடன் சி.வி. சண்முகம் சந்திப்பு. மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தொடர்வேன் என சி.வி. சண்முகம் உறுதி. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பக்கம் பக்கமாக சட்டம் ஒழுங்கு குறித்து பஞ்ச் டயலாக் பேசியவர் முதலமைச்சர் ஆனதும் டீப் ஸ்லீப் மோடுக்கு போய்விட்டார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் நடக்காத நாளே இல்லை என்ற நிலை உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். நீங்க டைம் எடுத்து கத்துக்கிட்டு வந்து சட்டம் ஒழுங்க காப்பாத்துற வர தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார். கடலூரில் இளம்பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் விஜய்க்கு உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வு மற்றும் வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு, சர்வே என்ற பெயரில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் ஜோதிமணி எம்பி பரபரப்பு குற்றச்சாட்டு. வெற்றி வாய்ப்பு இல்லாத பலருக்கு காங்கிரஸ் கட்சியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக ஜோதிமணி எம்பி புகார். காங்கிரஸ் கட்சிக்குள் செய்யப்பட வேண்டிய தேர்தல் சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கட்டும் என வலியுறுத்தல். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் அறங்காவலர்களை நியமிக்கும் பணிகள் 6 மாதங்களுக்குள் முடிக்கப்படும். கோயில்களில் செயல் அலுவலரை தக்கராக நியமிக்க தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு உறுதி. தமிழ்நாடு பவர் பைனான்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்ட கோயில் நிதி பாதுகாப்பாக இருக்கும். கோவில் நிதியை அரசு நிறுவனங்களில் முதலீடு செய்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு உறுதி. கோவில்களில் விஐபி தரிசனத்திற்காக தனி நேரத்தை ஏன் ஒதுக்கக்கூடாது? சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் பணம் கொடுத்தால் கடவுளை கட்டியணைக்க முடியுமா என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. தேர்தல் பிரச்சாரத்தின் போது குழந்தைகளை பயன்படுத்தியதாக தாவேகாவுக்கு எதிராக விசாரணை நடத்த கோரி தொடரப்பட்ட வழக்கு. திமுக, அதிமுக, தாவேகா மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்களுக்காக கடவுள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோயிலில் அமைச்சர் நிர்மல்குமார் வருகைக்காக கூடுதல் நேரம் நடை திறந்து வைக்கப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து.
தமிழக கோயில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. இந்து சமய அறநிலையத்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வு உத்தரவு. கடந்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி நெல்லையில் மென்பொறியாளர் கவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரிக்கு 10 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நெல்லை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை, IT போன்ற அமைப்புகளை கொண்டு எதிர்க்கட்சிகளை மிரட்டுகிறது மத்திய அரசு. பினராயி விஜயனுக்கு எதிரான ரெய்டுகளை சுட்டிக்காட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை IIT அருகே அமைச்சர் முகமது பர்வேஸ் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பரபரப்பு. சுமார் 20 நிமிடங்கள் நீடித்த மின்வெட்டுக்கான காரணம் குறித்து கண்டறிய முடியாமல் இங்கும் அங்குமாக ஓடிய மின்வாரிய அதிகாரிகள். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பாடப்பிரிவில் சேர ஜூன் 1 முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தகவல். புதுச்சேரியில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. வெயிலின் தாக்கம் காரணமாக ஜூன் 1ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரியில் அடுத்த வாரம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட வாய்ப்பு. சபாநாயகர் யார் என்பது விரைவில் தெரியும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மே மாதத்தில் மட்டும் 12 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் முடி காணிக்கை. 11 இடங்களில் சுமார் 1200 தொழிலாளர்கள் பக்தர்களுக்கு சேவை. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் சமூக வலைதள கணக்குகளை முடக்கியதற்கு எதிராக கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே சார்பில் மனு. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கும் எக்ஸ் நிறுவனத்திற்கும் டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். நிலுவையில் உள்ள வழக்குகளில் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்க காலக்கெடு நிர்ணயித்த உச்சநீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்புகளை 3 மாதங்களுக்குள் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்திற்கு ஒத்துழைப்பு அளித்தால் கடும் பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும். உலக அளவிலான எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. தங்கள் நாட்டினருக்கு கிடைக்க வேண்டிய வேலைகளை இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் அபகரித்துக் கொள்வதாக பிரிட்டன் MP குற்றச்சாட்டு. பல்லாயிரக்கணக்கானோர் இங்கிலாந்தில் இறக்குமதி செய்யப்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து ரிஷப் பண்ட் விடுவிப்பு. பண்ட் கேட்டுக் கொண்டதன் பேரில் முடிவெடுக்கப்பட்டதாக LSG அணி நிர்வாகம் அறிவிப்பு. (2026) ஆசிய விளையாட்டு தகுதி போட்டிகளில் பங்கேற்க மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு அனுமதி. எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மல்யுத்த சம்மேளனம் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு.